ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஆர் சேனல். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் அரை மணி நேரம் பாஸ்மதி அரிசியை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நம்ம சாதம் வடிப்போம் இல்லை, அதே மாதிரி குண்டால் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. கொதிக்கும் போது ரைஸ் எடுத்து நசுக்கி பாருங்கள். நசுக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைஸ் ரெண்டாக அப்படி உடையும், நசுங்கின மாதிரி உடையும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம தட்டு போட்டு மூடி இந்த சாத தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், நல்லா பலன்னு இருக்கணும், ஒன்றோடு ஒன்று ஒட்டக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் ஒன்று நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப வேக வேண்டாம். அடுத்தது பீன்ஸ் கேரட் எடுத்திருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பீன்ஸ் இருக்கும், ஒரு 2 கேரட் இருக்கும், அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். குடமிளகாய் 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மஷ்ரூம் நம்ம சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்து கிளறி விடுங்க. காயெல்லாம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். மஷ்ரூமில் கொஞ்சம் தண்ணி விடும், ஸோ அதனால் அது கூடவே அது கொஞ்சம் வதங்கி வந்துடும். இதெல்லாம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி சாதம் வடிக்கும் போது சாதத்துலேயே உப்பு சேர்த்து கொதிக்க வச்சு வடிச்சிருங்க. காய்க்கு மட்டும் இங்கே உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி விடும், இந்த தண்ணியிலே கொஞ்சம் வெந்துடும். இந்த தண்ணி சுண்டினதுக்கு அப்புறமா நம்ம ரைஸ் சேர்க்கலாம். இப்போ அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி இருக்காது, தண்ணி சுண்டிருச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த காயெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். டார்க் சோயா சாஸு 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போது நம்ம வடித்து ஆற வச்சுருந்த ரைஸை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுருங்க. ரைஸ் சேர்த்தாச்சு. இப்போது லைட்டாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன், காயில் கம்மியாக இருந்துச்சு. உங்கள் ரைஸில் உப்பு நல்லா கரெக்டாக போட்டு நீங்கள் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இல்லை நான் ரைஸ் வடிக்கும் போதே உப்பு கம்மியாக போட்டுட்டேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. குழந்தைங்களுக்கு இந்த லன்ச் செஞ்சு பேக் பண்ணி கொடுத்திங்கன்னா காலி பண்ணிட்டு தான் வருவாங்க, மிச்சம் எடுத்துகிட்டு வரவே மாட்டாங்க. அதே மாதிரி இது சீக்கிரமாக நீங்கள் செஞ்சிடலாம். நீங்கள் நாளைக்கு லன்ச் பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டே வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சிங்கன்னா நம்மளுடைய காலையில் எழுந்ததும் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இப்போது நம்ம ஃப்ரைட் ரைஸ் மேலே பெப்பர் தூள் நான் தூவிக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு தூவியிருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பெப்பர் பொடி போட்டுட்டு. அப்புறம் இது கூட டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. சுட சுட மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரைட் ரைஸு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். குயிக்காகவும் செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குது கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.